ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் A3Xன்னு ஒரு மாடல். இது நம்ம காம்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிட் பண்ணி அவுட் பண்ணியாச்சு. ஃபிங்கர் சென்சார் கழட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எதுக்கு கண்டினியூஸாக போடுறதில்ல அப்படின்னா எல்லாம் வந்த மாடலே ரிப்பீட்டாக வருது. ஐ மீன் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மொபைல்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம டார்கெட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு கஸ்டமர் ஒரே மாடல்ஸ் வருது ரிப்பீட்டடாக. அதனால் அதையும் நம்ம திரும்ப பண்ண முடியாது. புது மாடல்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்துருவோம். வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ வரலை அப்படின்னு எதுவும் நீங்கள் இது பண்ண வேணாம். வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. புது வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணுவோம். புது மாடல்ஸு அதாவது நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணாத மாடல்ஸ் தான் நான் திரும்ப அப்லோட் பண்ணுவேன். பண்ண மாடல் வந்து ரிப்பீட்டடாக வராது. ஸோ இப்போ நம்ம வந்து சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது டிஸ்பிளே ஃபுல்லாக டேமேஜ், அதனால தான் நான் இது ரிமூவ் பண்ணுறேன். டிஸ்பிளே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளே செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் பீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து ஃப்ரேம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். இதில் இது மாதிரி ஏதாவது இருக்கும். அப்போ நம்ம டிஸ்பிளே போட்டு லப்பர் பேண்ட் போட்டு டைப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா டிஸ்பிளே டக்குன்னு ப்ரோக்கன் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக எல்லா பீஸும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்படி கை வச்சு பாருங்கள், கொஞ்சம் ஸ்மூத்தாக இந்த பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பீஸ் இருக்குது. ஏன்னா அது கண்டிப்பாக டிஸ்பிளே ஃபிட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஹெட்டேக் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. சில பேர் ரொம்ப அவசரத்தில் கொஞ்சம் சரியாக பார்க்காம வச்சுடுவாங்க. அந்த மாதிரி வைக்கிறப்போ டிஸ்பிளே பேக் பண்ணி டைப் பண்ணுறப்ப டப்புன்னு உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் டிஸ்பிளே ஃபிட் பண்ணுறப்போ ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் டிஸ்பிளே போடுறீங்க இல்லை செகண்ட் காப்பி டிஸ்பிளே போடுறீங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது பாருங்கள் ஃப்ரேம் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் பீஸ் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம நீட்டாக பண்ணிட்டோம். நம்ம வந்து டிஸ்பிளே வந்து பேக் பண்ணோம். அப்படி ஃப்ரேம் பார்க்கணும் பெண்ட் இருக்கான்ட்டு. ஆஃபீஸாக பெண்ட் இருக்குது. நம்ம அப்படியே போட்டோம்னா இப்போ உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக எவிடெண்ட்டாக தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள் பெண்ட் இருக்குது. ஸோ இப்போ பெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட் டேரக்ஷனில் இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் டிஸ்பிளே இங்கேயும் ஃபிட் ஆகாது, இங்கேயும் ஃபிட் ஆகாது. சென்டரில் மட்டும்தான் ஃபிட் ஆகும். அப்புறம் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் டிஸ்பிளே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் பெண்ட் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி பெண்டெலாம் வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். இந்த மாதிரி பொசிஷன் பண்ணி லைட்டாக டில் பண்ணிங்கன்னா பெண்ட் ரிமூவ் ஆகிடும். ரொம்ப ஓவராக ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, டக்குன்னு உடஞ்சிடும். அது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக மைல்டாக பண்ணுங்கள். இல்லை முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, ட்ரை பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு ஃபினிஷிங் அந்தளவுக்கு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம மாற்ற போகிற டிஸ்பிளே தான் M3 பிராண்ட்லேருந்து மாற்ற போகிறோம். நம்ம டிஸ்பிளே வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு செக் பண்ணிடலாம். இந்த ஃபிட்டிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட்டிங் எல்லாம் பக்காவாக இருக்கு பாருங்கள். 0 ஃபிட் ஆகுது. ஏன்னா இந்த மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. சப்போஸ் நம்ம அப்படியே பிளைண்டாக டிஸ்பிளே பேக் பண்ணிட்டோம்னா சப்போஸ் வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும். அதனால் நம்ம டிஸ்பிளே போட்டு செட்டம் ப்ராப்பராக ஆன் ஆகுதா என்ன எதுன்னு பார்த்துக்கோம். அதுக்கப்புறமா பேக் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மொபைல் ஆன் ஆகுது. பட் சார்ஜ் தான் இல்லை. பட் சார்ஜ் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சென்சார் வார்னிங் வந்துச்சு. அது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டிஸ்பிளே எல்லாமே ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், எப்பயுமே டிஸ்பிளே பேக் பண்ணுறது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணுறப்ப தான் ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே இஷ்யூ வராது. நிறைய பேர் வந்து அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணாமே பேக் பண்ணுறாங்க. நானும் நிறையா மொபைல் பார்க்குறேன். அது மாதிரி கவனமாக இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆகிருக்கும். நீங்கள் இல்லைன்றதுனால அப்படியே போட்டுறாதீங்க. அதனால கூட நிறையா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பக்காவாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே பேக் பண்ணிடலாம். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் வராது. ஸோ அதனால் நம்ம ஃபில்டர் வைக்கலான்னு பார்க்குறீங்க. இந்த மாடலில் ஃபில்டர் வராது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டிஸ்பிளே பேக் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி ஏதாவது பெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். பெண்ட் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம பேட்டரி பேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபிங்கர் சென்சார் ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபுல்லாக எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு. ஸ்க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்க்ரூவுமே போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியாச்சு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் லோவாக இருக்குது. அதனால் ஆன் பண்ண முடியாது. மொபைல் ஆன் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.